ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்சிடியினுடைய அதாவது செகண்ட் கிரேட் டீச்சர்னு சொல்லக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் பணி நியமனத்திற்கான ப்ராசஸ் வேகமாக நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான பட்டியல், தேர்வானவர்களுடைய பட்டியல் இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் வெளியாக இருக்கிறது. அதனால் நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் தயார் நிலையில் வைங்க. எவ்வளோ மதிப்பெண்ணிலேருந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை கூடுவாங்க, யாரெல்லாம் வந்து சர்டிஃபிகேட்டை தயார் நிலையில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் யார் பேர் வரும், யார் பேர் வராதுங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால் நம்ம கெஸ்ஸிங்கில் தான் நம்ம எல்லாமே அனலைஸ் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதனால் 75 மதிப்பெண்களுக்கு மேலே இருக்கிற எல்லாமே உங்கள் சர்டிஃபிகேட்ஸு எல்லாத்தையுமே ப்ராப்பராக எடுத்து வைங்க. சிவிக்கு நம்மளாம் கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு மட்டும் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. டிஆர்பி எப்படி வேணாலும் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை வெளியிடுவாங்க. அது வந்த பிறகு தான் எதாக இருந்தாலும் சொல்ல முடியும். 75 மதிப்பெண்களுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே உங்களோட சர்டிஃபிகேட்ஸை ஜஸ்ட்டு எடுத்து வைங்க. ஓகே, உங்கள் பேர் வருது, வரல, கூப்பிட்றாங்க, கூப்பிடல, அந்த பார்டரில் இருக்கவங்க, அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஒருவேளை கூப்பிட்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஓகேவா? அதனால் நீங்கள் அதெல்லாம் தெளிவாக எடுத்து வைங்க. அதே மாதிரி 80 மதிப்பெண்களுக்கு மேலே இருக்கிறவங்க நிறைய பேர் கேட்குறீங்க வேலை கிடைக்குமான்னு. கண்டிப்பாக நீங்களுமே சிவிக்கான எல்லாத்தையும் தயார் பண்ணி வைங்க. 90 மதிப்பெண்களுக்கு மேலே இருக்கிறோம், பிஎஸ்டிஎம் இருக்குது, 2013 நிறைய பேர் கேட்குறீங்க. அவங்களும் கண்டிப்பாக நீங்கள் சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி வைங்க. ஓகேவா? 100 மதிப்பெண்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வேலை உறுதிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. 90 மதிப்பெண்க்கு மேலே 90 to 100 இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் இப்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து போனாலுமே வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனால் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏன்னா அது வந்து அவங்களுடைய அவங்க வச்சுருக்கிற அந்த சர்டிஃபிகேட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கம்யூனிட்டி பேஸில் இருக்குது. அதனால் சிவிக்கு தேவையான அனைத்தையும் தயார் நிலையில் வைத்துக்கொள்ளுங்கள். இதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி.